இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு பெரிய பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் த செஞ்சுரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டு. எவ்வளோ பேரோட ஆஸ்பிரேஷன்ஸ் நசுக்கப்பட்டது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவ்வளோ வருஷ சர்வீஸில் யார் யாரோ இப்போ கேப்டன் மகாதேவன் மாதிரி பெரிய பெரிய இது ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருந்த இடத்துல இன்றைக்கி எதுவுமே இல்லாத யாரையோ கொண்டு போய் கமிட்டி போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு இவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு தேடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் எழுதுகிற இவங்களோட கனவுகளை பொடியாக்கியிருக்காங்க இப்போது ஆண்டு கொண்டு இருக்கும் சர்க்கார். இதுக்கு காரணமாக யார்? அந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலகினால்தான் அவருக்கு மரியாதை. அது இல்லாவிட்டு சப்பக்கட்டு கட்டுறது தேவையில்லை. இந்த மேட்டரை தமிழ்நாடு பூரா இருக்க இளைஞர்கள் எடுத்துக்கிட்டு கையில் எடுத்தாங்கன்னா அந்த இளைஞர் பவர் என்னன்றது இவங்களுக்கு 65லேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே இளைஞர் பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த பவர் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும், நிச்சயம் நடக்கணும். தங்களோட எதிர்காலத்தை பாழடிச்ச இந்த கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு இவங்க தூக்கி அடிக்கணும். இதுக்கு காரணமான அஃபிஷியல்ஸ் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி வச்சு சம்மரி டிஸ்மிஸல் பண்ணணும். அது இல்லாவிட்டால் ஏதோ பேசின்னு போகிறது பண்ணுறது தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு 6 வயசு குழந்தை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஷேம் பப்பி ஷேம். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கணும் இல்லையா. நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் தயாராக இல்லை. யார் காரணமோ அவங்க கட்சிக்காரங்க எப்போவுமே மற்ற கட்சிக்காரங்களும் இதில் குளிர்காயத்துக்கு தான் விரும்புவாங்க. ஆமாம், இது ஒரு அரசியல் மேட்ரு. ஆனால் தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறது அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டு தான் 100% ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அன்புமணியும் கிளியராக சொல்லியிருக்காரு. அன்புமணி சொன்னது அண்ணாமலையோட பெட்டராக இருக்குது உங்களுக்கு. மற்றவங்களாம் அரசியல் காரணங்களுக்காக சொல்கிற மாதிரி இருக்கு. உண்மையாகவே இவங்க 2 பேருமே இந்த இளைஞர்களுக்காக சொல்லியிருக்காங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இது 24 மணி நேரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்கள சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி இப்போ சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டு போட்டு அவனுக்கு காசு கொடுத்து சும்மா குளிர்காய விடக்கூடாது. இப்போ இருக்கிற சிட்டிங் ஜட்ஜை வச்சு என்கொயரி போட்டு 15 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் வரணும். அதனால் கம்ப்யூட்டரில் இருக்கிறது மற்ற ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு பப்ளிக் எல்லாரையும் கூப்பிட்டு என்கொயரி போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காது. இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டிலேயே இருக்காங்களா? அவங்க பசங்களை இந்த மாதிரி இருந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் தானே பெற்று வச்சுருக்காங்க. அவங்க வீட்லேயும் அவங்களும் ஐஏஎஸ் கனவில் இருப்பானுங்க. இது குரூப் 2ல் இருக்கிறவங்க பாவம் எவ்வளோ பேர். ஏன்னா குரூப் 2ல் இருக்கிறவங்க பூராமே எல்லாமே ஏதோ பார்டரில் பாஸ் பண்ணவங்க தான் நிறைய பேர். டிஸ்டிங்ஷன்ஸ் பாஸ் பண்ணோன்னா குரூப் 1 போயிடுவான். அதனால் இது உடனடியாக நடவடிக்கை தேவை.